தேங்காய் பாலில் கேசரி செய்யலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3 விதமாக செஞ்சுருக்கேன். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் எடுக்குது. 3மே தேங்காய் பாலில் தான் செஞ்சுருக்கேன். தேங்காய், நாட்டு சர்க்கரை, திராட்சை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், நெய், தேங்காய் பால், ரவை. 1 கப்பு ரவை, 2 கப்பு தேங்காய் பால். ஏலக்காயை இந்த மாதிரி நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி பிச்சு போட்டு ஏலக்காயை நுணுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நுணுக்கிக்கோங்க. பாதாம், முந்திரி இதை மாதிரி நுணுக்கி ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கோங்க. பாதாமையும் நுணுக்கி வைக்கோங்க. இது மாதிரி ரொம்ப பவுட்ராக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் இது மாதிரி கீணிட்டு தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு நீங்கள் முதல்ல தேங்காய் கழுவிட்டு கூட கீணிக்கலாம். நான் கீணிட்டு தான் அலசுகிறேன். நல்லா இது மாதிரி அலசிடுங்க. ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்புக்கு 2 தேங்காய் பால், 1 தேங்காய் போதும். இதை மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது மாதிரி முதல்ல அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி தேங்காய் பால் பிழியலாம். இப்போ நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வெடிக்கட்டிக்கலாம். இதை மாதிரி பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தேங்காய் பாலில் செய்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது சாப்பிட ஃபுல்லாக தேங்காய் பாலில் தான் செய்யணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிடுங்க. ரவையை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. அந்த நெய்யிலேயே ரவையை நல்லா வதக்குங்க. இதை மாதிரி இது மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பாலில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடிக்கடிக்கு செய்வீங்க நீங்கள். ஒன்றா செஞ்சு பாருங்கள். ரவையை இதை மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுத்துருங்க ரவையை. இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலுக்கு அதுக்கும் இது மாதிரி நல்லா வறுத்துருங்க. அவ்வளோதான், ரவை வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். அதிகமாகலாம் ஊற்றாதீங்க, 2 கப்பு போதும். இப்போ நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடிடுங்க. கட்டிலாம் விழாது பாருங்கள். கட்டியே இல்லை பாருங்கள். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், வெந்துச்சு. இப்போ நல்லா கலரி விடுங்க. கட்டிலாம் இருக்காது பாருங்கள். கலரி விடுங்க. கட்டியே இருக்காது. தெரியுதுங்களா? கட்டியே வராது. நல்லா கலரி விட்டுருங்க. கட்டி வரும்னு பயப்படாதீங்க, கட்டிலாம் வராது. இப்போ வெந்துருச்சு ரவை. தேங்காய் பால் ரவையும் வெந்துச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இது மாதிரி நல்லா கலருங்க. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பிடணும் போல் இருக்கும். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் கேசரி பவுடரெல்லாம் போடலை. இதுவே ப்ரௌனாக இருக்கும். இப்போ ஏலக்காய் போட்டுருங்க. ப்ரௌன் கேசரி இது பேர். முந்திரி, பாதாம் 2த்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. திராட்சை, நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலருங்க. நல்லா கலரிடுங்க. இது மாதிரி
நல்லா கிளறியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம நெய் போட்டு கிளறிட்டு இறக்கிடலாம். நெய் ஊற்றுங்க. இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா ஊற்றிங்க. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். முதல்ல ரவைக்கு வறுத்தோம், லாஸ்ட்டில் இறக்கும் போது ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் கேசரி, ப்ரௌன் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. இறக்கி வச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் கட் பண்ண போகிறோம். அதனால் அந்த பாத்திரம் எடுத்து நல்லா நெய் தடவிடுங்க. கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஃபுல்லாக இது மாதிரி தடவி விட்டுட்டு அந்த கேசரி எடுத்து நம்ம இதில் போட்டு கட் பண்ணலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம், கட் பண்ணியும் சாப்பிட்லாம். இதை மாதிரி போட்டுருங்க. எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டுருங்க. இதை அப்படியே சமப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நெய் தடவிடுங்க. கரண்டில் தடவிட்டிங்கன்னா ஒட்டாது, கரெக்டாகிடும் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூனோ எதுவோ எடுத்து நெய் தடவிடுங்க. இதை பாருங்கள், இதை மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒட்டாது. சமப்படுத்திடுங்க. அவ்வளோதான், சமப்படுத்தியாச்சு. நல்லா சமப்படுத்தி வச்சுருங்க. கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். லூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், ஏலக்காய், முந்திரி, நெய், திராட்சை, ரவை, சர்க்கரை, தேங்காய் பால். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தேங்காய் பால். ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு காஞ்ச உடனே நெய் ஊற்றிடுங்க. அதே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி நல்லா முந்திரி வறுத்துருங்க. பொன்னிறமாக வர வரையும் முந்திரி வருங்க. இதை மாதிரி வெள்ளையெல்லாம் போடாதையும் நல்லா வறுத்துட்டு முந்திரி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும். வெள்ளத்தில் நம்ம வறுக்காமல் போட்டால் அது வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு வறுத்துட்டு போடலாம் முந்திரியை. இது மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இப்போ திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாதாம் நெசிக்கலாம். பாதாம் இதை மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு முதல்ல நெசுக்கணும் பாருங்கள். அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசிக்கலாம் பாதாம். இப்போ முந்திரி வறுத்து வச்சோம் பாருங்கள், அதையும் இதே மாதிரி பொடிசாக ஆக்கிக்கோங்க. முந்திரியை நெசுக்கியாச்சு. ஒன்றும் பாதியமாக நெசுக்கி இதை மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நெசுக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்தது கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரவை வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதையும் வறுத்துருங்க. ரவையை கொட்டி ரவையை வறுத்துடலாம். வறுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை நல்லா இது மாதிரி நெய்யில் வறுத்துருங்க. கடையிலே வறுத்த ரவை இருக்குது, அதுவும் இருந்தாலும் இது மாதிரி நெய்யில் ஒரு தடவை வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி வருங்க. அந்த நெய்யும் ரவையும் சேர்த்து வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி வறுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துருங்க. தீயை விட்றாதீங்க, சிம்மில் வச்சு வருங்க. வேகமாக வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும் ரவை. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக இது மாதிரி வருங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சால் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நான் கேசரி பவுடர் போடுறதில்ல, ஒயிட்டாக செய்ய போகிறேன். நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான், ரவை வறுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை, ரெண்டுத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வறுத்துருங்க.
நான் எப்படி செய்யணும் அதேமாரி செய்யுங்க, கட்டிலாம் விழாது. எல்லோரும் கேசரி கலரும் போது கட்டி விழுந்ததுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு இந்த மாதிரி கலரி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கட்டியே விழாது. செய்யாதவங்க கூட செய்வீங்க. நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். அதையும் 2 கப்பு பால் எடுத்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை பாருங்கள், இது மாதிரி கலக்கி விடுங்க. கட்டியே விழ பாருங்கள். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டுன்னு வச்சுங்க, கட்டி விழாது. தேங்காய் பால் ஊற்றினோடனே இந்த மாதிரி கலக்கி விடணும். கொஞ்சம் லேட்டாலாம் செய்யாதீங்க, உடனே செய்யுங்க. நல்லா இது மாதிரி கலரி விட்ருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு தட்டு போட்டு முட்டை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்துச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. பார்த்தீங்களா, கட்டிலாம் உள்ள பாருங்கள். நல்லா இதை மாதிரி கலரி விட்ருங்க. யார் சொன்னாலும் கட்டி விடுதுன்றே கட்டியே விடாது பாருங்கள். இதை மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கட்டி விழாது. இப்போ நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலருங்க. இது ஒயிட் கேசரி. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் செய்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், பாதாம், முந்திரி, திராட்சை 3த்தையும் சேர்த்துருங்க. பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சுருங்க, வேகமாக வைக்காதீங்க. திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலருங்க. இதில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இப்போ கலருங்க. எல்லாத்துக்குமே நான் 2 ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன். வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூனு, இதை மாதிரி கலர்றதுக்கு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலரிடுங்க. இப்போது அதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் கேசரி ரெடி. பாருங்க, கடாயில் கூட ஒட்டலை. நெய் போட்டோன்னே கடாயிலே ஒட்டலை, அவ்வளோதான். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் கேசரி. இப்போ இந்த ஒயிட் கேசரி எடுத்து நம்ம ப்ரௌன் கேசரி மேலே வைக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மேலே வைக்கணும், ப்ரௌன் மேலே. ப்ரௌன் கேசரி முதல்ல வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ எடுத்து மேலே ஒயிட் கேசரி வச்சிடுவோம். அதே மாதிரி தான், அதை வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவினா அதே மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாகிடும். சமப்படுத்திக்கலாம். ஒட்டி மேலே வராது, கரெக்டாக இருக்கும் பாருங்க. அதை ஆறிடுச்சு. இதை மேலே எடுத்து சூடாக இருந்து மேலே வச்சா கூட ஒன்றாகாது. இதை மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒட்டவே ஒட்டாது. பொறுமையாக இது மாதிரி செய்யுங்க. ஒட்டுச்சுன்னா நெய் தடவுங்க, கரெக்டாகிடும். ஸ்பூனில் நெய் தடவி இதை பாருங்கள், இது மாதிரி தடவிட்டிங்கன்னா கரெக்டாக சமப்படுத்திடுங்க. ஒயிட் கேசரியும் ரெடி. அடுத்தது எல்லோ கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ரவை, சர்க்கரை, திராட்சை, தேங்காய் பால், நெய், முந்திரி, கேசரி பவுடர், பாதாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்கிங்க. அதில் முந்திரி போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா முந்திரியை வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுக்கணும், இந்த மாதிரி ப்ரௌனாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சாச்சு முந்திரியை.
இப்போ திராட்சையை சேர்த்து வறுத்துடலாம். இது எல்லோ கலர் கேசரி. நான் கேசரி பவுடர் போட்டு செய்ய போகிறேன். ப்ரௌன், ஒயிட், எல்லோ 3 விதமாக செய்ய போகிறேன் கேசரி. தேங்காய் பாலில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் செஞ்சால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுக்கோங்க ஒன்றும் பாதியமாக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு ரவையை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டீங்களா? கிளறியாச்சு. சிம்மில் வச்சு கிளறுங்க. வேகமாக வச்சு கிளறாதீங்க, தீஞ்சிரும். அதனால பொறுமையாக கிளறி எடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகாது கலர். நல்லா பொறுமையாக இது மாதிரி கிளறி விட்டுருங்க. நெய் அதுவும் நல்லா வாசனை அடிக்கும் ரவையும் கலரும் போதே. இப்போ அதில் அப்படியே தேங்காய் பால் சேர்த்துருங்க. அவ்வளோதான், 2 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை, 2 கப்பு தேங்காய் பால். நல்லா இது மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், வேகுது. நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறுங்க. பாருங்கள், சர்க்கரையை சேர்த்து நல்லா. நான் 3 விதமாக செஞ்சுருக்கேன். 3 விதமாகவும் கட்டி இல்லை பாருங்கள், கட்டி விழாது. அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது எல்லோ கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு ஊற்றிடுங்க. நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு வெந்துருச்சு. இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் போட்டுடலாம். திராட்சை, பாதாம், முந்திரி 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. சாப்பிடாதவங்க கூட இந்த கேசரி பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பார்க்கவே நல்லாயிருக்கும். ப்ரௌன் கேசரி, ஒயிட் கேசரி, எல்லோ கலர், அது 3 கலரையும் பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கும், கேக்கு மாதிரி. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றி கலரி இறக்கிடலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலரிடுங்க. நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே ப்ரௌன் கலர் கேசரி போட்டாச்சு, மேலே ஒயிட் போட்டாச்சு. இப்போ இந்த எல்லோ எடுத்து அதுக்கு ஒயிட் மேலே வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா கலர்றாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒயிட் கலர் கேசரி மேலே இது எடுத்து வச்சிடலாம், எல்லோ கலரை பாருங்கள். இப்போ நம்ம எல்லோ கலர் எடுத்து இந்த ஒயிட் மேலே வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நெய் வச்சு தடவி அழகாக சமப்படுத்திடுங்க. கையில் பண்ணாதீங்க, கை சூடாக இருக்கும். அதனால ஒரு ஸ்பூனை வச்சு பண்ணுங்க. கையில் நெய் தடவி பண்ணலான்னு பண்ணிடாதீங்க, சூடு கையில் ஒட்டிடும். அதனால் ஸ்பூன் வச்சு தான் நம்ம இதை மாதிரி பண்ணணும். சூடாக இருக்கும். இது மாதிரி பண்ண முடியலன்னா கொஞ்சம் நெய் தடவுங்க ஸ்பூனில், கரெக்டாக வந்துடும். ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நெய் தடவினோடனே இவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் இல்லை, 5 நிமிஷம் போதும். இப்போ மேலே நம்ம லூட்டி ஃப்ரூட்டி போட்டு அழகுபடுத்திடலாம்.
நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே எடுத்து கவுருங்க. கவுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ப்ரௌன் கேசரி அழகாக இருக்குல்ல. இப்போ அதை அப்படியே நம்ம திருப்பிடலாம் எல்லோ கலரை. இப்போ இன்னொரு தட்டு வச்சு இப்படி கவுத்துருங்க. எல்லோ கலர் மேலே வந்துடும். இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். நமக்கு எந்த சைஸ் வேணும் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோமா? பார்க்கவே அழகாக இருக்கும். 3 கலரில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக கட் பண்ண வருது பாருங்கள். ஒட்டெல்லாம் செய்யாது, அழகாக கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. கத்திலையும் ஒட்டலை, தட்டிலையும் ஒட்டலை பாருங்கள். எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆறிச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். பீஸ் போட்டாச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ப்ரௌன் கேசரி, ஒயிட் கேசரி, எல்லோ கலர் கேசரி 3 கேசரியும் செஞ்சுருக்கோம். தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செய்யணும். எப்படி செஞ்சோன்னா அதேமாரி செய்யுங்க. தண்ணியே ஊற்றாதீங்க, தேங்காய் பால்லையே செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரௌன், ஒயிட், எல்லோ 3 எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முந்திரி, திராட்சை எல்லாம் பாதாம்லாம் போட்டுருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடிக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் அடிக்காச்சு. 3 கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். யாராவது நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலுன்றதுனால ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரியும் செஞ்சு கட் பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ வந்து கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இதை மாதிரி கிண்ணத்தில் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், கிண்ணத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 3மே பாருங்கள் ஆறிடுச்சு. இது மாதிரி கிண்ணத்தில் வச்சு நான் வச்சுருக்கேன். இதை மாதிரியும் வச்சு கொடுக்கலாம் நீங்கள். உடஞ்சிடுச்சு. அதை ஒன்றா சேர்த்தாச்சு. அவ்வளோதான். 3த்தையும் ஒன்றா வச்சு இப்போ இதை கூட 3மே வச்சு சாப்பிட்லாம். இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கிண்ணத்தில் வச்சு கொடுக்குறது. கிண்ணத்தில் இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு கொடுத்தோம்னா இதையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.